நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வந்து எப்பயும் போல நம்ம க்ளூ ஒட்டிக்கிறோம். க்ளூ மேல வந்து எம்போஸ்டு த்ரெட்ட ஒட்டிக்கிறோம். அதுக்கு மேல வந்து ஜிக்ஜாக் போட்டிருக்கோம். ஜிக்ஜாக் போட்டு அதுக்கு மேல பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். இது வந்து ஒரு 1/4 இன்ச் வரும் பாக்ஸ். ஓகேவா? இதில எப்படி வந்து டபுள் கலர் வச்சு நம்ப லோட் குடுக்குறது அப்படின்னு தான் நான் சொல்லப் போறேன். ஸோ அதுக்கு வந்து 2 கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட். லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன்ல, இந்த எட்ஜ்லேருந்து இந்த எட்ஜ் வர மாதிரி எடுத்துக்கோங்க த்ரெட். எடுத்துட்டு ஓகேவா? இங்கிருந்து இங்க. ஸோ அதுக்கப்புறம் அது எந்த டைரக்ஷன்ல போகுதோ அந்த சைடு பார்த்த மாதிரி நம்ம ஒரு லாக். இப்போ மேலே வந்து அந்த லாங் செயின் போடுறேன். மேலே பார்த்த மாதிரி லாக் போட்டுக்கிறேன். கீழே அந்த லாங் செயின் கொண்டு வரேன். கீழே பார்த்த மாதிரி அந்த லாக் போட்டுக்கிறேன். ஸோ இதே டைப்லேயே தான் இது ஃபுல்லாக முடிக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த எட்ஜ் வந்ததுக்கப்புறம் கீழே இப்படி மாற்றக்கூடாது. மேலே அந்த மாதிரி போடணும். ஓகே, கரெக்டாக எட்ஜ் வரணும். எட்ஜ் வந்ததுக்கப்புறம் தான் அந்த மாதிரி மெத்தடில் போடணும். மேலே பார்த்த மாதிரி ஒரு லாக், அவ்வளோதான். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு நீங்கள் வந்ததுக்கப்புறம் இங்கே லாக் பண்ணிவிட்டு இப்போ நான் லெஃப்ட் சைடு வந்து அந்த த்ரெட்டை இழுத்த மாதிரி வச்சு ஒரு 2, 3 செயின் ஸ்டிச் போட்டு விட்டுறலாம். அது வராது. இங்கே முடிச்சிருக்கோம். இங்கிருந்து நம்ம த்ரெட் எடுக்கக்கூடாது. ஆப்போசிட்லேருந்து எடுக்கணும். என்னது, இப்போ இங்கே த்ரெட்டும் இந்த சைடு மாட்டியிருக்கோம். அதாவது லெஃப்ட் சைடு மாட்டியிருக்கோம். ரைட் சைட்லேருந்து நீங்கள் புது கலர் த்ரெட்டை எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த சைடு பார்த்த மாதிரி போடணும். ஓகேவா? இந்த த்ரெட் முடிகிற வரைக்கும் போடணும். ரைட் சைடில் இழுத்த மாதிரி வச்சுக்கணும். ஓகே, இப்போ நான் ரைட் சைடில் இழுத்த மாதிரி ஒரு 2, 3 செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்க அந்த த்ரெட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த பக்கம் பார்த்த மாதிரி. ஓகேவா? இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ ஸ்டார்ட் பண்ண இடத்துல இப்போ பாருங்கள் நான் எப்படி போட்டிருக்கேன்ட்டு. இங்கேருந்து இது ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருக்கேன். இங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ ஸ்டார்டிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே கவர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம அடுத்தது போடணும். அடுத்த கலர். இப்போ இந்த க்ரீன் அவ்வளோதான். இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஊதா கலர் இருக்கு இல்லையா, இந்த வயலட் கலர். ஸோ அந்த வயலட் கலரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் எப்பவும் போல். ஓகே,
இந்த முனை வரைக்கும் போட்டுட்டு இந்த எட்ஜ் வரைக்கும் போட்டுட்டு நம்ம வந்து எண்டு நாட்டும் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே வந்து நம்ம போடுறதுல தான் இருக்குது டபுள் கலர். ஸோ இங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி இங்கே முடிக்கும் போது வந்துடணும். ஓகேவா? ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.